லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ஸ்டாக் மார்க்கெட் பேனிக்கான சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோவிட்னால மார்க்கெட் டவுன் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த கோவிடே அப்டேட் ஆகி ஒமிக்ரான் வந்துச்சு. நெக்ஸ்ட் ரஷ்யா உக்ரைன் வார்னால டவுன் ஆச்சு. இப்போ இன்ஃபிளேஷனால ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ல தான் போயிட்டு இருக்குது. இந்த இன்ஃபிளேஷனால தான் வந்து ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்து அனலிஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 70 இயர்ஸ்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த 5% அப்படின்றது ஆவரேஜை விட லோவரான காஸ்ட் தான். இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆவரேஜை விட லோவரான ரேட் தானா நம்மளால இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டே தாங்க முடியல. இது இன்னும் அதிகமாச்சுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே பயமா தான் இருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அண்ட் ரெசிஷனால நிறைய பேர் உங்க ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அப்படி செய்யறது டோட்டலி ராங். இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டாக் மார்க்கெட் ரெட் டவுன் ஆரோல தான் இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் அதோட வேல்யூ வந்து இழந்துட்டு தான் இருக்கு. ஒரு சைட்ல ஸ்டாக்ஸ் அதோட வேல்யூவை இழந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் ஸ்டாக் குரூஸோட ரொம்பவே பாப்புலர் ஸ்டாக்கா இருந்த பெலட்டான் 2021ல அதோட வேல்யூ $160 இருந்துச்சு. பட் இப்போ அதோட வேல்யூ $9.8 இருக்குது. அதாவது 95% டிஸ்கவுண்ட் ரேட்ல இது சேல் ஆகுது. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ரீ ப்ராஃபிட்ல இருந்து 70 to 80% அவங்களோட வேல்யூ வந்து எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2023 ஆர் அதுக்கப்புறம் வந்து ரீபவுண்ட் ஆர் அகைன் ரெக்கவர் ஆக போற டாப் 5 ஸ்டாக்ஸ் பத்தி தான் நமக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ அதோட வேல்யூ வந்து 50% வந்து டவுன் ஆயிருக்கு. அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்போ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த இன்ஃபிளேஷன் டைம்ல பை பண்றதுக்கான டாப் 5 ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கலாம். ஒரு லைக் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து கூகுள். மற்ற ஸ்டாக்ஸை விட இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ரொம்ப ஒன்றும் ஃபாலோ ஆகல. லாஸ்ட் 1 இயர்ல இதோட வேல்யூ வந்து 30% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. கூகுள் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லாத காரணத்தினால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண வந்து பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து யூஎஸ்ல ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் வந்து 3.2% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. கூகுளோட மெயின் பிசினஸே வந்து இந்த ஆட்ல இருந்து தான் வரும். ஸோ அவங்களுக்கு ஆட்ல இருந்து வர இன்கம் கம்மியானதுனால கூகுளோட ரெவென்யூ வந்து கம்மியாயிருக்கு. பட் அதே சமயம் கூகுள் கிளவுடுமே வந்து எக்ஸ்ட்ரீமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அவங்களோட பிசினஸ்ல வந்து மீனிங்ஃபுல்லான பார்ட்டா வந்து இந்த கூகுள் கிளவுட் வந்து மாறிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட கம்பெனில இருந்து கூகுள்ல இருந்து கொஞ்சம் வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற 10,000 எம்ப்ளாயிஸுமே வந்து அவங்க லே ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆவரேஜா $300,000 வந்து கூகுள் அவங்க எம்ப்ளாய்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிற எம்ப்ளாயிஸை வந்து அவங்க லே ஆஃப் பண்றதுனால அவங்க எம்ப்ளாய்க்கு ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸ்டில் கூகுள் வந்து ப்ராஃபிட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆட் ஸ்பேஸ்ல தேர்ட் பார்ட்டி குக்கீஸை ரிமூவ் பண்ணா அது கூகுளோட பிசினஸ் மாடலை ஃபியூச்சர்ல அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இந்த கன்சர்ன்ல இருந்து கூகுள் வந்து ரெக்கவர் ஆகி வந்தாங்கன்னா கண்டிப்பா கூகுளோட ஸ்டாக்கு வந்து இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஸோ அது எப்ப நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து AMD அட்வான்ஸ் மைக்ரோ டிவைஸ். இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் செமிகண்டக்டர் கம்பெனி. லாஸ்ட் 1 இயர்ல இதோட வேல்யூ வந்து 50% வந்து ஃபால் ஆயிருக்கு. அண்ட் Q3 ரிசல்ட்ஸ் படி கன்சியூமர் ப்ராசஸோட சேல்ஸும் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. AMDயோட லாங் டர்ம் பிசினஸ் மாடல் அப்படின்னு பார்த்தா கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் தேர்ட் பார்ட்டி பிசினஸ் அப்ளிகேஷன் தான் இருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அண்ட் மார்க்கெட்டும் அதை விரும்பல. பட் இந்த கம்பெனி வந்து ஒரு சில விஷயத்துல முன்னிலையில இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் சிப் டிசைன்ல AMD வந்து இன்டெல்ல பீட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இந்த லெவலுக்கு வந்து இந்த கம்பெனியோட CEO லிசாசு வந்து அவங்க பிசினஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருந்தும் கன்சியூமர் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது ஷாக்காக தான் இருக்கு. சேல்ஸ் டவுனாக இருந்தாலும் PE ரேஷியோ ஹையாக தான் வந்து இருக்குது. ஆல்சோ அவங்களோட ரெவென்யூ இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ AMDக்கு நெக்ஸ்ட் குவார்டர் வந்து ரொம்ப பிக்கஸ்டான ஒரு செக்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. எக்கனாமி அகைன் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளவுட் ஆர்கிடெக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து AMD ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கம்பெனியாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் டெஸ்லாவோட 2 நியூ ஃபேக்டரிஸ் வந்து அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அவங்களோட வால்யூம் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. டெஸ்லா காரை ஆர்டர் செஞ்சதுக்கு அப்புறமா கூட கஸ்டமர் கார் டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் மந்த்ஸ்க்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் எக்கனாமிக் டவுனா இருக்கிற டைம்ல கூட டெஸ்லா காருக்கான வெயிட் லிஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கு. இன்ஜின் கார்ல இருந்து எலக்ட்ரிக் காருக்கு இந்த வேர்ல்டு ரொம்ப ஸ்பீடாவே வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஸ்லா தயாரிச்சிட்டு இருக்கிற இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு காருமே வந்து நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து அது சேல் ஆயிடும். எலக்ட்ரிக் கார்ஸ்க்கான டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கறனால டெஸ்லா வந்து மார்க்கெட்ல முன்னிலையில இருக்காங்க. இப்போ ரீசெண்டா எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினதால கொஞ்சம் சர்ச்சையா தான் போயிட்டு இருக்குது. இதனால டெஸ்லாவோட ஸ்டாக் 25% அதோட வேல்யூ வந்து இழந்திருக்கு. பட் எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினதுனால டெஸ்லாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. டெஸ்லாவோட கிராஸ் மார்ஜின் 30% இருந்திருக்கு. நம்ம எக்கனாமி சரியானதுக்கு அப்புறமா டெஸ்லாவோட ஸ்டாக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 இயர்ல டெஸ்லாவோட வேல்யூ 50% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. பட் டெஸ்லாவோட எனர்ஜி பிசினஸ் அண்ட் அவங்களோட செல்ஃப் டிரைவிங் இம்பாக்டை வந்து கன்சிடர் பண்ணா டெஸ்லா வந்து ரொம்பவே அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Airbnb. இது ஒரு வெகேஷன் ரெண்டல் கம்பெனி. கோவிட் டைம்ல இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அடி
வாங்குச்சு. மத்த எல்லா டிராவல் கம்பெனி மாதிரியுமே வந்து இந்த Airbnb ரொம்பவே வந்து ஸ்மாஷ் அப் ஆகி போய் தான் இருந்துச்சு. Airbnb-யோட மார்க்கெட் கேபிட்டல் $60 billion. ஒன் குவார்ட்டருக்கு $1 billion ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணா கேஷ், மல்டிபிள் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் $10 billion அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அவங்களோட கரண்ட் அசெட் அவங்க கரண்ட் லயபிலிட்டியை விட அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் டெப்ட்டும் $2 billion தான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு சூப்பர் ஹெல்தி ஸ்டாக் மாதிரி தான் தெரியுது. அகைன் எக்கனாமி ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாம் அகைன் டிராவலா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அகைன் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபைனலா நம்ம பார்க்க போற ஸ்டாக் Upwork. இது என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக ஃப்ரீலான்சரை நீங்க வந்து ஹையர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான் Fiverr-ம். இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். Upwork-ஓட ஸ்டாக் வந்து அதோட ஆல் டைம் ஹையர் வேல்யூல இருந்து 80% ஃபால் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பத்தி வால் ஸ்ட்ரீட் என்ன எக்ஸாமின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது 300% அண்டர் வேல்யூடான ஸ்டாக்கா இருக்கு. தென் இதோட ஃபேர் வேல்யூல இருந்து 100% பிலோவா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோட பேலன்ஸ் ஷீட் கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கு. $560 million டெப்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிக்கு ரிலேட்டபிளான அமௌண்டா தான் இது இருக்குது. பட் Upwork-ஓட லாங் டேர்ம் ஆப்டிக்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து 2023 ஆர் அதுக்கப்புறமா வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரெசிஷன் டைமில் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வாங்கினா ஃபியூச்சரில் உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.